இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டியூட். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. அவர் பார்க்கவே ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கல்யாண மண்டபத்துல யாருக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸுக்கு. அவங்க பேர் ரம்யா. இப்ப அவங்க 4 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோவை அவங்க எந்த ஒரு காரணமும் சொல்லாம கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப ஹீரோ கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. ரம்யாவோட ஹஸ்பண்ட் ஒரு அப்பாவி ஹஸ்பண்ட் மாதிரி இருக்காரு. அங்க போயிட்டு ஹீரோவும் ரம்யா கிட்ட, அதாவது ஹீரோ தன்னோட எக்ஸ் கிட்ட எதுக்கு என்ன விட்டுட்டு போனேன், அதுக்கான காரணம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவோட எக்ஸும் இதுதான் பிரச்சனையே, என்னால காரணம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போக ஹீரோவும் தெரியாதனமா கட்டியிருந்த தாலியை பிடிக்கிறோம்னு தாலியை அறுத்துறாரு. தாலியை கட்டின கொஞ்ச நேரத்துல தாலி அறுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சேர்ந்துகிட்டு ஹீரோவை மொத்தி எடுத்துறாங்க. அங்க ஹீரோவால ஒரு பெரிய கலாட்டாவே நடக்க ஆரம்பிக்குது. கடைசியில ஹீரோவை போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையில ஹீரோ எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துக்கிற ஆளு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஹீரோவும் பெயில் எடுக்கிறதுக்கு நம்ம படத்தோட ஹீரோயின் மமிதா பைஜு வர்றாங்க. இவங்க யாருன்னா இப்ப பால்வளத்துறை அமைச்சரா இருக்கிற சரத்குமாரோட பொண்ணு. ஹீரோவும் வேற யாரும் இல்ல, அந்த மினிஸ்டரோட தங்கச்சி பையன் தான். அதாவது ஹீரோவும் ஹீரோனும் முறப்பையன் முறப்பொண்ணு. மினிஸ்டரோட மருமக அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவை விட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோன் கூட தன்னோட மாமா வீட்டுக்கு வராரு. ஹீரோட மாமாவுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். இப்ப அவரு ஹீரோ கிட்ட ஒரு செக்கை எழுதி கொடுத்து, நீங்க இப்படி சும்மா சுத்திக்கிட்டு இருக்கறதுனாலதான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால இந்த காசை வச்சு ஒரு தொழில தொடங்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே ஹீரோ ஒரு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி பர்த்டே அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்குலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஈவென்ட் பண்ற ஒரு ஆண்டர்பிரனரா இருக்காரு. ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்துதான் இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ ரொம்பவே ஜாலியா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து ஹீரோவும் ஹீரோனும் அவங்க கிளைண்ட்டை எப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றாங்க, அவங்க ஈவெண்ட் எப்படி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. அது ஒரு பாட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரே பாட்டுல எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட ஹீரோட ஃப்ரெண்டு, அதாவது பரிதாபங்கள் டிராவிட் இருக்காருல, அவர் தான் ஹீரோட ஃப்ரெண்ட் தான் நடிச்சிருப்பாரு. ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்க கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க தான். ஒரு இணை பிரியாத நண்பர்கள் மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதுக்கு முன்னாடி 2 லவ் பண்ணி 2 லவ்மே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா கூடவே இருக்கிற ஹீரோயின் ஹீரோவை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அதனால கிளைண்ட் ஒருத்தவங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒரு ட்ரெயின்ல வச்சு ஹீரோயினும் ஹீரோவோட டீமும் ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்றாங்க. அதாவது ஹீரோவை ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோ மெமரிஸ் எல்லாத்தையுமே அங்க செட்டப் பண்ணிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோட முகத்தை பார்க்கும்போது அவருக்கு அது ஃபீல் ஆன மாதிரியே தெரியல. ஆனா ஹீரோயின் ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ரொம்பவே ஃபீல் பண்ணி ப்ரொபோஸ் பண்ண ஹீரோவும் தனக்கு சம்மதம் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதனால அவரோட டீமும் ஹீரோனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஹீரோவை நிப்பாட்டி ஹீரோயின் கிட்ட, உண்மையிலேயே உனக்கு எனக்கும் இந்த மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம், எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், எனக்கு அந்த ஃபீலிங் வரல அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அதை பிராங்க் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ திரும்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் நம்புறாங்க. ஹீரோயின் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க, உடஞ்சு போயிடுறாங்க. இப்படி டக்குனு ஹீரோனோட மனசை உடைச்சது ஹீரோக்கு ஒன்னும் பெருசா தெரியல. ஆனா ஹீரோனால அதை ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட முகத்தை பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது, இதுல இருந்து வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனவங்க தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வெளியில வரவே முடியல. அதே நேரத்துல இங்க ஹீரோவுக்கு அப்பா இல்ல போல. ஹீரோ தன் அம்மாவோட வளர்ப்புல தான் வளர்ந்திருக்காரு. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோனோட அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கு. அதே நேரத்துல ஹீரோனோட அப்பாவும் இறந்து போனத்தோட 2வது தங்கச்சியோட நினைவா மண்டபம் கட்டி சாமி மாதிரி கொண்டுகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோனோட மனசை உடச்சிட்டமே அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலிங் இல்லாம அவரோட வேலையை பாத்துக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோனோ வேலைக்கு போகாம வெளியூர் போய் இன்னொரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியூர் போயிடுறாங்க. ஹீரோ இப்படி பண்ணது ஹீரோட டீமுக்கு சுத்தமா பிடிக்கல. அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டும் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோவை திட்டுறாரு. என்னதான் ஹீரோனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை உடைச்சாலும் ஹீரோன் இல்லாததுனால ஹீரோவும் கொஞ்சம் எம்டினஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரு வெளியில காட்டிக்கல. இப்படியே 6 மாசம் ஓடி போயிடுது. ஒரு நாள் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு டிராவிட்டும் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது நாய்கள் துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்களை பார்த்துக்கிட்டு பைக் ஓட்டுறோம்னு ஒரு கார் மேலும் போது ஹீரோவோ பறந்து போய் ரோட்ல விழுகிறாரு. அப்படி அவர் அடிபட்டு கிடக்க அந்த நேரத்துல ஹீரோயின் கூட இருக்க அந்த ஞாபகம் தான் அவருக்கு வந்துட்டு போகுது. அதை வச்சு பார்க்கும்போது ஒருத்தவங்களோட சாகர தெருவேல அவங்களோட நல்ல மெமரி தான் ஞாபகத்துல வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா ஹீரோக்கு அதே மாதிரி ஹீரோயின் கூட இருந்த அந்த ஞாபகம் தான் வந்துட்டு போகுது. அதை வச்சு ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டும் செம்மையா ஹீரோவை திட்டுறாரு. ஏன்டா இவ்வளவு லேட்டா ஏன்டா உனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ இதுக்கு முன்னாடி 1-2 லவ் பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உண்மையிலேயே அவங்க
அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோ உண்மையிலேயே ஹீரோனை லவ் பண்ற விஷயமே அவருக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட மாமாவோட வீட்டுக்கு வர, ஆனா அவரும் தன்னோட பொண்ணையே வேணாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோ மேல கோவமா இருக்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் தன்னோட மாமா கிட்ட மாமா நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறாரு. அதை கேட்ட ஹீரோட மாமாவும் செம்மையா சந்தோஷமாயிடுறாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் என் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்களே கால் பண்ணி பேசுங்க அப்படி சொல்ல, ஆனா ஹீரோக்கு அதுக்கு தைரியம் இல்ல. ஆமா நீங்களே சொல்லிடுங்க, நான் எப்பவும் அவள்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோட மாமாவை பிடிக்காதுல, அதனால என் தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு ஹீரோட மாமா சொல்ல, நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் தன்னோட அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் குரலை லவ் பண்றேமா அப்படின்னு தான் ஹீரோனை லவ் பண்ற விஷயத்த அப்படி இப்படி நைஸா சொல்லி தன்னோட அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹீரோட அம்மா அதுக்கு கோவப்பட்டாலும், ஆனா குரல் ரொம்பவே நல்ல புறம் அப்படிங்கிறதால தான் அண்ணன் மேல இருக்கிற அந்த கோவத்துக்காக இவங்க லைஃப கெடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சம்மதம் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ சந்தோஷத்தோட உச்சரிக்கே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனி இப்ப பெங்களூர்ல இருக்காங்க போல. ஹீரோன் கிட்ட அவங்க அப்பா விஷயத்த சொல்ல ஹீரோனா அதுக்கு சம்மதம் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வருது. என் பொண்ணு கல்யாணம் தான் வந்து சேருவா அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்றாரு. இந்த கல்யாணம் அமைஞ்சது எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் கொடுக்குது. ஒரு பக்கம் ஹீரோட மாமாவும் கல்யாணம் பண்றதுக்கான எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாவும் பத்திரிக்கை அடிச்சு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் தன்னோட எக்ஸான ரம்யாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க போறாரு. அவங்க ஹீரோ மேல ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஹீரோட எக்ஸோட ஹஸ்பண்ட் ஹீரோவை உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஹீரோட கல்யாணத்துக்கு வர முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்ப கனடாவில போய் செட்டில் ஆக போறாங்க. அங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு போல. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா தன்னோட கல்யாண பத்திரிக்கை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவும் கூட ஹீரோ தன்னோட எக்ஸ் கிட்ட என்ன எதுக்காக கழட்டி விட்ட அப்படிங்கிற காரணத்தை மட்டும் சொல்ல அப்படி சொல்ல, அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டோ அது தெரிஞ்சுக்காம இருக்கிறது உனக்கு நல்லது ப்ரோ அப்படி சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண நாளும் வருது. ஹீரோவோட வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க. அவங்களும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோக்கு அவங்க அம்மா சொல்றாங்க குரல் ஊர்ல இருந்து வந்துட்டாலாம், அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். ஆனா இதுவரை ஹீரோ குரல் கிட்ட பேசவே இல்லை. அதாவது ஹீரோன் கிட்ட நான் உன்னை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஹீரோன் கிட்ட சொல்லவே இல்லை. நேரடியா ஹீரோன் கிட்ட பேசவே இல்லை. இப்பதான் பேச போறாரு. அதனால ரொம்பவே சந்தோஷமா தன்னோட மாமா வீட்டுக்கு வராரு. அங்க ஹீரோட மாமா ஒரு மினிஸ்டர்ல, அதனால கல்யாண வேலை எல்லாம் ரொம்பவே தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தன்னோட மாமாவை கண்டுக்காம ஹீரோவும் நேரா ஹீரோனை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாரு. ஹீரோனும் கதவை ஓப்பன் பண்ண உடனே ஹீரோவும் நேரா ஹீரோனை கிஸ் பண்ண போறாரு. ஆனா ஹீரோன் தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அப்போதான் ஹீரோ மேல பாக்குறாரு, ஃபேன்ல தூக்கு கயிறு மாட்டி இருக்கு. ஹீரோன் சாகிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஹீரோக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஹீரோனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த 6 மாச காலகட்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஹீரோவோட அந்த லவ் ஃபீல்ல இருந்து வெளியில வரதுக்கு. அந்த காலகட்டத்துல ஹீரோவோட கிளாஸ் பையன் ஒருத்தன் ஹீரோன் கூட மறுபடியும் பழக ஆரம்பிச்சிருக்கான். அவன் ரொம்பவே அன்பு காட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதுதான் ஹீரோவோட லவ் ஃபீல்ல இருந்து ஹீரோனை வெளியில கொண்டு வந்திருக்கு. ஹீரோனுமே ஒரு கட்டத்துல தன்னோட கிளாஸ் பையனான பாரிய லவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிற அந்த நேரத்துல தான் ஹீரோனோட அப்பா கால் பண்ணி ஹீரோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிருப்பாரு. அதனாலதான் ஹீரோன் பாரி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம தன்னோட அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோன் ரொம்பவே ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கா. யார லவ் பண்றது, யார கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோ மிகப்பெரிய அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோன் மேல எந்த ஒரு தப்பும் சொல்ல முடியாது அப்படிங்கறனால ஹீரோன் கிட்ட உனக்கு யார பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோன் ரொம்பவே ஒரு குழம்பி போன ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. அதனால ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. நான் செத்து போயிட்டா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோன் அப்பதான் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் செத்து போயிட்டா ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோன் ஹீரோவை பலார்னு அடிச்சிடுறாங்க. அப்பவே ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது பாரியை தான் ஹீரோன் லவ் பண்றா அப்படின்னு. நீ அவனை தான் லவ் பண்ற, அவனே கல்யாணம் பண்ணிக்க, நீ இப்பவே போயிட்டு அப்பா கிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்ல எனக்கு இன்னும் குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வம்படி அவனு சொல்லல, நான் உன்னை லவ் பண்ணவும் இல்ல, உங்க அப்பா தான் வந்து என் வீட்டுல மாப்பிள்ள கேட்டாரு, அவர் தான் ஏதோ ஒரு டபுள் கேம் ஆயிருக்காரு, அதனால நீ ஒண்ணு மனசப்பட்டு குழப்பிக்காத, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஹீரோனோட முகம் ரொம்பவே சந்தோஷமா மாற ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோனுக்கு அந்த குழப்பமான மனநிலையை தீர ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோன் கிட்ட உன் மேல எனக்கு ஜீரோ ஃபீலிங்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் கிட்ட இருக்க அந்த குற்ற உணர்ச்சி நீங்கி நான் இப்ப பாரியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ என்னதான் விட்டு கொடுத்தாலும் இப்படி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோன் எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோனை நினைச்சு பயங்கரமா அழுகுறாரு. அதுக்கப்புறம் தன்னை
தேத்திக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோ சிகரெட் பிடிக்கும் போது இனிமே சிகரெட் அடிக்காத, சிகரெட் அடிக்கணும் நான் வந்துச்சுன்னா இந்த சாக்லேட் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு டைரி மில்க் கொடுத்திருப்பாங்க. அதனால இப்ப ஹீரோவும் டைரி மில்க் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அதை ஹீரோனுக்கு வந்து கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட போ தைரியமா போயிட்டு அப்பா கிட்ட சொல்லு அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனோ நீ வந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனுக்கு வீடியோ கால் பண்ணி நான் உன் கூடவே இருக்க அப்படின்னு நினைச்சுக்க அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோனோ போனை ஒரு இடத்துல வச்சுட்டு அப்பா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோ கால்ல ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோனோ ஒரு வழியா திக்கு திணறி அப்பா கிட்ட அப்பா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லப்பா, நான் பாரு அப்படிங்கிற ஒரு பையனை அப்பா லவ் பண்றேன் அப்படி சொல்ல, என்னமா இப்ப வந்து சொல்ற பையன் என்ன நல்ல பையனா, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க அவங்க ஒரு அனாதைப்பா அப்படின்னு சொல்ல, சரிமா அனாதை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சொத்து பத்து அப்படின்னு கேட்க அப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா, சரி நம்ம சொத்து அவன் சொத்தாக போகுது அப்படி சொல்லிட்டு கடைசியா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவன் நம்மளுங்களா அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கி அவன் நம்மளால இல்லப்பா வேற ஜாதி அப்படி சொல்ல, உடனே ஹீரோனோட அப்பாவோட முகமே மாற ஆரம்பிக்குது. இதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. வேற ஜாதி பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகும், அதான் அகன் கூட அப்படின்னு ஹீரோ கூட நடந்தாகும் அப்படி சொல்ல, ஆனா ஹீரோனோ முடியல அப்படின்னு பிடிவாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அப்பாவோட உண்மையான முகமே தெரிய வருது. ஹீரோனோட அத்தை பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க சும்மா ஒண்ணு இறக்கல, அவங்கள கொன்னதே ஹீரோனோட அப்பா தான். அதாவது ஹீரோனோட அத்தை வேற ஜாதி பையனை லவ் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு அது வெளியில தெரிஞ்சுச்சுன்னா தனக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, மரியாதை போயிடும், அவமானம் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு தன்னோட தங்கச்சியவே ஹீரோனோட அப்பா கொலை பண்ணிருக்காரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாமியார் அவ பேயா வந்து பழி வாங்குவா அப்படின்னு சொல்ல வந்தா அவளுக்கு மணிமண்டபம் கட்டி அவளோட போட்டோவுக்கு பூஜை பண்ணி அந்த பயத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. இதை கேட்ட ஹீரோன் மிரண்டு போய் நின்னுகிட்டு இருக்கா. அதே மாதிரி போன்ல பாத்து இருக்கிற ஹீரோ அதை விட தெரிச்சிடுறாரு. இப்ப ஹீரோனோட அப்பாவோட ஒரு துப்பாக்கி எடுத்து ஹீரோனை மிரட்டிக்கிட்டு இருக்க, அப்ப டக்குனு ஹீரோ என்ட்ரி கொடுத்து மாமா இதெல்லாம் வெறும் பிராங்க் தான், நீங்க நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தன்னோட மாமாவை நம்ப வைக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோனோட அப்பாவும் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு மாப்பிள நானும் பிராங்க் தான் பண்ணேன், நீங்க தான் சர்ப்ரைஸ் பண்ற ஆளாச்சு, அதனால கண்டிப்பா இதே மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நடிச்சேன் அப்படி சொல்லிட்டு அவருமே பிளேட்டை மாத்தி போட்டுறாரு. அதுக்கிட்ட ஹீரோனு இன்னும் மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில இருந்த ஹீரோ கிட்ட ஆணவ படுகொலை கூட பண்ணுவாரு எங்க அப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துல ஹீரோனோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வெளியில தான் சிரிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அவர் ஒரு கொடூரமான வில்லனா இருக்காரு. அடுத்த நைட்டு காட்டுறாங்க ஹீரோனோட கல்யாணத்துக்கான ரிசப்ஷனுக்கான வேலை எல்லாத்தையுமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோனோட அப்பாவுமே அந்த கூட்டத்துக்குள்ள என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் காட்டுறாங்க அந்த வீட்டோட மாடியில ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க கூட ஹீரோனை நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல என் பாரு வந்துருவான், அவன் கூட நான் இங்க இருந்து எஸ் ஆயிடுவேன் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு கடுப்பான ஹீரோ இவன் போயிட்டா நாம தானே மாட்டிப்போம் அப்படி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோன் சொன்ன மாதிரியே பாரு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாப்ல. அவரும் ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல கார் வந்துடும், கவலைப்படாதீங்க நாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ அவங்க அப்பா எவ்வளவு போய் ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாரியும் கஜானா யாரு தெரியுமா, கர்நாடகா மினிஸ்டர், அவரோட ரைட் ஹேண்ட் கிட்ட இப்பதான் பேசிட்டு வரேன், அங்க போயிட்டோம்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் குரலை கொடுத்து போறேன், கொஞ்சம் கீழே வர வாங்க அப்பதான் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க வந்தவருக்கு அதே நேரத்துலதான் ஒரு கார் இங்க வருது. அதை பார்த்த பாரியும் அதிர்ச்சியோட நிக்க மத்தவங்களும் என்ன தெரியுமா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்ல இறங்கி வர்றது வேற யாரும் இல்ல கஜானா, அதாவது கர்நாடகா மினிஸ்டர் தான். அவரு வந்த உடனே நேரா ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அத பார்த்த உடனே பாடியோட நெஞ்சே வெடிச்சு போச்சு. இவங்களும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இவன் என்னமோ பெரிய ஆளுமான்னு சொன்னேன் அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரிய வருது ஹீரோனோட அப்பாவுக்கு கீழே அந்த கஜாவை வேலையும் பாத்துருக்காரு அப்படின்னு. இப்ப மினிஸ்டர் இருக்கிறதுனால அவருக்கு உண்டான மரியாதையை ஹீரோனோட அப்பா கொடுக்கறாரு. ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு பாரு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வர, அப்ப பாரியும் கஜாவை பார்த்து அண்ணே என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு மாதிரி கேக்குறான். அதுக்கு கஜாவோ உன்னை எனக்கு தெரியாதப்பா, என் பேரை சொல்லி உன்னை யாரையும் நல்லா ஏமாத்தி இருக்காங்க, அடுத்த தடவை டைரக்டாவே எனக்கு கான்டாக்ட் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அங்க இந்த நாட்டுல இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. அதாவது இந்த நாட்டுக்குள்ள இவங்க எங்க தப்பிச்சு ஓடுனாலும் இவங்க நல்லா மாட்டிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிய வருது. இப்ப எல்லாருமே மாடிக்கு வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் நல்லா அதுப்பா வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தா பாரு இப்ப ஹீரோ கிட்ட வந்து அண்ணே இப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு
அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, இந்தியாக்குள்ள போன எந்த இடத்துக்கு போனாலுமே கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்துக்கு டிக்கெட்டை போட்டுறாங்க. டிக்கெட் போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது பாரிக்கு பாஸ்போர்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ பாரியவும் ஹீரோனையும் பயங்கரமா திட்டிடுறாரு. ஹீரோவால இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, செம்மையா காண்டா இருக்கு. இருந்தாலும் தன்னோட மாமன் பொண்ணுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல ரிசப்ஷனுக்கு அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஹீரோ ஹீரோன ரிசப்ஷன்ல மாப்பிள்ள பொண்ணா போய் நிக்கிறாங்க. ரிசப்ஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பாரியோ மேடைக்கு வந்து ஹீரோ கிட்டையும் ஹீரோன் கிட்டையும் நைஸா அவங்களுக்கு மட்டும் கேக்குற மாதிரி, ஆனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாம நீங்களே குரலை கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட நான் சீக்கிரமாவே பாஸ்போர்ட் எடுத்துடுறேன், பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஃபாரினுக்கு போயிடுறோம், இதை விட்டா வேற வழி இல்ல, நாம வேற ஏதாவது ட்ரை பண்ணா எங்க 2 பேருமே அவரோட அப்பா கொண்டு போட்டுவாரு அப்படின்னு சொல்ல ஹீரோனை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு மானத்தை விட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா ஹீரோ எனக்கு மானம் தான் பெருசு, உங்களுக்காக இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு கோவமா அங்கிருந்து கிளம்பி வெளியில போறாரு. ஹீரோ இதை தனக்காக பண்ணுவாரு அப்படின்னு ஹீரோன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ இப்படி போனதுனால மனசடைஞ்சு போக, ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோவா ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு தன் மாமா பொண்ணுக்காக எதை வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு. இந்த கல்யாணமே வேணும்னு சொன்னா இப்ப என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வல்கரா இருக்குடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவா இந்த 2025லயும் ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது வெட்டுவேன் அப்படி சொல்ற அந்த அப்பனும் அதை அலோவ் பண்ற இந்த சொசைட்டி தாண்டா வல்கர் அப்படி சொல்லிட்டு மேடைக்கு கிளம்பிடுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோக்கும் ஹீரோனுக்கு கல்யாணம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ஒரு பிளாட்ட ஹீரோவோட மாமா வாங்கி அந்த இடத்துல பால் காய்ச்சி அவங்கள குடி வைக்கிறாங்க. வந்திருக்க சொந்தக்காரங்கள அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோட மாமா ஹீரோ கிட்ட பத்திரத்தை கொடுத்து, இது இந்த வீட்டோட பத்திரம், இது உங்களுக்கு கிடையாது, பொறுக்க போற என் பேர குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப போற அதே நேரம் பாரி அங்க வராரு. அவரை பார்த்த உடனே என்ன பண்ற அப்படின்னு கேட்க, பால் குடிக்க வந்து அப்படி சொல்ல, இவ்வளவு லேட்டாவா வருது, போ உள்ள போ அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோவோட அம்மா ஹீரோனோட அப்பா கிட்ட பேசவே இல்ல. ஹீரோனோட அப்பா அவங்க தங்கச்சியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கோபத்துலதான் இன்னும் அவங்க இருக்காங்க போல. எல்லாருமே இங்க போனதுக்கு அப்புறம் தானே பாரி இங்க வரான். பாரியோ நேரம் ஹீரோ கிட்ட வந்து தான் பாஸ்போர்ட் எடுத்த விஷயத்த சொல்ல, உடனே தாய்லாந்துக்கு விசா வாங்குறதுக்காக அவங்கள கூட்டிக்கிட்டு விசா வாங்குற இடத்துக்கு வராரு. ஆனா அங்க இருக்கிறவங்க டூரிஸ்ட் விசா வச்சு அங்க நிரந்தரமாலும் தங்க முடியாது, ரிட்டர்ன் விசா கண்டிப்பா போட்டே ஆகணும், அங்க ஏதாவது ஒர்க்கு கிடைச்சா அதை வச்சு அங்க இருக்கிறவங்க நிரந்தரமான ஒரு விசாவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்களை எப்படியாவது ஃபாரினுக்கு அனுப்பி வச்சு அவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம அங்க ஜாலியா இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ செம்மையா கருப்பாகிறாரு. இப்ப வேற வழியே இல்ல. அதனால யோசிச்சு பார்த்த ஹீரோ அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது தன்னோட எக்ஸ பத்தி. ஹீரோட எக்ஸ் அவரோட ஹஸ்பண்ட் கனடால போய் செட்டில் ஆயிருப்பாங்களா, வேலை கிடைச்சு, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு வேலை தங்குற இடம் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி தரேன், நீங்க விசாவுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இப்ப விசாவுக்கு அப்ளை பண்றதுக்காக 2 பேருமே விசாவுக்கு அப்ளை பண்ற இடத்துக்கு வராங்க. அங்க லைன்ல எல்லாரும் நின்னுகிட்டு இருக்க. அப்பதான் பாரி கிட்ட ஹீரோவும் குரலுக்கு எப்படி விசா கிடைச்சிடும், அவளுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா உனக்கு தான் எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, ஆனா போன உடனே பாரி பதட்டத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல விசாவுக்கு 2 பேருமே அப்ளை பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாரி சந்தோஷமா எனக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படி சொல்ல, ஆனா ஹீரோனும் கொஞ்சம் சோகத்தோட வராங்க. அப்பதான் பிளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் விசாவுக்காக எடுத்த அந்த மெடிக்கல் செக்அப்ல ஹீரோயின் 2 மாசம் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதை வச்சு அந்த விசா கொடுக்கறவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க ஃபாரின்ல போக கூடாது, உங்களால விசாவுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படி சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இத கேட்ட ஹீரோ அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. ஹீரோனும் பாரிய பார்க்க பாரிய ஹீரோன் கிட்ட இல்ல நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்திருக்காங்க. ஆக்சிடென்டா இப்ப பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோட நிலைமை ஏற்கனவே ஐயோன் இருக்கு. இதை கேட்ட உடனே ரொம்பவே கடுப்புல இருக்காரு. அவங்கள பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறம் யோசிச்ச ஹீரோவும் அவங்கள பார்த்து பேசாம அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம், இது ஆக்சிடென்டல் பிரெக்னன்சி தானே அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா பாரியோ இந்த குழந்தைய அபார்ட் பண்ண வேணாமே அப்படின்னு உறுதியா இருக்க வேற வழி இல்லாம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஹீரோவும் ஹீரோனும் தங்களோட சம்மதத்தோட இதை அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்ல, ஆனா டாக்டர் ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பிசிஓடி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட கருப்பு ரொம்பவே வீக்கா இருக்கு, இப்ப அபாசம் பண்ணிட்டா இதுக்கப்புறம் கரு தங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோனும் தன்னால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. ஆனா ஹீரோ இதை அபார்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனு கேட்கிற மாதிரியே தெரியல. கடைசியில ஹீரோ ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறாரு. அதாவது ஹீரோன் கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க அப்பா கிட்ட
தன்னோட மாமா கிட்ட சொல்லிடுறாரு. அவர் ஏற்கனவே எப்படா பேர குழந்தை பிறக்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவரு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. பாரிக்குமே ஒரு பக்கம் குழந்தைய கலைக்கல அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவோட அப்பா, அவங்க சொந்தக்காரங்க, ஹீரோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள தாங்குன்னு தாங்குறாங்க. வகையா சமைச்சு போடுறது, அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் ஹீரோயின் மேல செம்ம காண்ட்ல இருக்காரு. அந்த குழந்தைக்கு ஹீரோ தான் அப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வர, அதுக்கப்புறம் பாருதான் அப்பான்னு தெரிஞ்ச உடனே காரு திப்பிட்டு போறாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் மேல லவ் வச்சுக்கிட்டு அதை தனக்குள்ள வச்சு புளியிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள சேர்த்து வைக்க போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு 6 மாசம் ஓடி போயிடுது. இப்ப ஹீரோனுக்கு குழந்தை பிறக்க போது, அதனால ஹீரோனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்கதான் எல்லாருமே இருக்காங்க, ஹீரோவே அங்கதான் இருக்காரு. ஹீரோ என்னமோ கொஞ்சம் காண்டிலையும் கடுப்பையும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பாரிதான் அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்க. அதை பார்த்த அங்கிருந்த சொந்தக்காரங்க, டேய் நீ என்னடானா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க, அவனடானா பிறக்க போற குழந்தைக்கு அவன் தான் அப்பா மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் கடுப்புல பாரிய முளைக்க, அதுக்கப்புறம் ஒரு நர்ஸும் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோன் தைரியமா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக. உள்ள போன ஹீரோக்கு அதை பார்க்க முடியல, அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டு இருக்காரு அங்கிருந்து வெளியில போறதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோவோட கையை பிடிச்சு கொஞ்சம் இங்க இருந்து எனக்கு தைரியம் இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீரோவும் அங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய வாங்கின ஹீரோ கண்ணுல கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அந்த குழந்தைய பாத்துட்டு போறாங்க. அந்த குழந்தையோட உண்மையான அப்பாவான பாரு உள்ள வர முடியாம வெளியில நின்னு எட்டி பாத்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ எல்லாருமே வெளியில அனுப்பிட்டு, ப்ரோ ஒரு போட்டோ எடுங்க அப்படி சொல்லி பாரிய உள்ள கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய பாக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோனோட அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு அங்க வராரு. வந்தவரு தோட பேர பையனை தூக்கி கொஞ்சிட்டு அங்க இருக்கிற பாரிய பார்த்து சார் அப்படி சொல்லி அவங்க 2 பேருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. தோட பேர குழந்தைய ஹீரோனோட அப்பா ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோவும் தான் குழந்தை இல்ல அப்படின்னாலும் நல்லபடியா பாத்துக்கிறாரு. ஒரு நாள் அந்த குழந்தைக்கு பேரு வைக்கிற பங்கன் நடக்குது. அந்த பங்கன்ல ஃபுல் ஹீரோ தான் அந்த குழந்தைய பாத்துக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோனும் பாரியும் சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கு செம்மையா காண்டா இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அவ உன்னை லவ் பண்ணல அப்படி சொன்னால, அவ உன்னை உண்மையிலே லவ் பண்ணதான் செஞ்சான். ஆனா நீதான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ வாழ்க்கையை கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோனுக்கு ஹீரோ தன்னை லவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாரு மேல முழு ஈர்ப்பு வந்துச்சு. அந்த குற்ற உணர்ச்சியும் போச்சு. ஆனா இப்ப அந்த குற்ற உணர்ச்சி திரும்ப வந்துருச்சு. அவங்க பயங்கரமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு குழந்தை தூக்கிட்டு வந்த ஹீரோ அதை டபுள் சைட் மிரர் கூட விளையாண்டு பார்க்கும்போது அந்த மிரருக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க. ஆனா உள்ள இருந்து ஹீரோனுக்கு வெளியில ஹீரோ குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோவும் நீங்களாம் கனடா போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா என்ன மறந்துடுவா, ஆனா நீ மட்டும் மறந்துடாதரா அப்படி மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு. அதை கேட்ட ஹீரோன் இன்னும் பயங்கரமா அழுகுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல அவங்க கனடா போறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போல. இப்ப ஹீரோவும் ஹீரோனையும் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு பாரிய நேரடியா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோனும் நீ என்ன லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கும் தெரியும், என் ஃப்ரெண்டு உனக்கு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிறைய திட்டிட்டு தான் வந்திருக்கேன். உனக்கு பிளைட்டுக்கு நேரமாச்சு, எதை பத்தி யோசிக்காத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனும் ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டு டக்குனு ஒரு முடிவு எடுத்த மாதிரி அவங்க விசாவுக்கு ரெடி பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் விசாவையும் அப்படியே காத்துல பறக்க விட்டுறாங்க. அதை பார்த்து கடுப்பான ஹீரோவும் காரை நிப்பாட்டிட்டு அதை போய் புறக்கிட்டு வந்துட்டு ஹீரோனை வந்து பார்க்க ஹீரோன் கேஷுவலா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கைக்காக தியாகம் பண்ண தன்னோட மாமா பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் போகணும் அப்படின்னு ஹீரோன் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு ஹீரோ என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நீ இப்படிக்கு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் ஹீரோன் கேட்க மாட்டாங்க. ஹீரோவை கோவத்துல ஹீரோன் அடிக்க வேற செஞ்சிடறாரு. இருந்தாலும் ஹீரோயின் நான் போக மாட்டேன், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பு அப்படின்னு விடாப்படியா இருக்காங்க. ஹீரோவும் தன் வாழ்க்கையை நினைச்சு ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோனுமே ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் தனக்கும் டிவோர்ஸ் கொடுத்தாதான் அடுத்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வர்றவங்க எல்லாருமே ஹீரோயினோட கதையை கேட்டுட்டு திருச்சி ஓடுறாங்க. இதுல ஹீரோக்குமே இஷ்டம் இல்ல அப்படிங்கறதுனால வர்றவங்களை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு. அதனால ஹீரோயின் ரொம்பவே காண்டாகிறாங்க. பாரியும் அவங்க சமாதானப்படுத்த, அதுக்கப்புறம் ஹீரோட டீம்ல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு அவனுக்காக நீங்க எங்கெங்கெல்லாம் பொண்ணு பாக்குறீங்க, என்ன ஏங்க பாக்கல அப்படி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட கேட்க, இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த பொண்ணை வர வச்சிருக்க. அதுக்கு ஹீரோவும் இந்த பொண்ணா அப்படின்னு கடுப்பாகிறாரு. சரி நீங்க 2 பேரும் பேசி பாருங்க, ஒத்து வந்துச்சுன்னா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில போக, அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இது எல்லாமே ஹீரோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்லுதான் இந்த பொண்ணுமே ஹீரோவை பார்க்க வந்திருக்கான். அதுக்காக ஹீரோ ஒரு பழைய போலரைட் கேமராவை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிளான ஓகே பண்ணிருப்பாரு. அதுக்கேற்றப்ப அந்த போலரைட் கேமராவையும் கொடுக்க, இப்ப ஹீரோவும் ஹீரோன் கிட்ட இந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லவும், சரி பொண்ணு செட் ஆயிருச்சு, இப்ப கனடாவுக்கு டிக்கெட் போடு அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப பிளான் பண்றாங்க. அவங்க டிக்கெட்
இருந்து கிளம்ப போற அதே நேரத்துல ஹீரோனோட அப்பா கிட்ட ஒரு வக்கீல் வந்து உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படி சொல்ல அதை கேட்டு ஹீரோனோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அதே நேரத்துல அவருக்கு தெரியாம கனடாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற ஹீரோனுக்கு ஹீரோனோட அப்பாவும் கால் பண்ணி கொஞ்சம் வீடு வரை வந்துட்டு போக முடியுமாமா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோனுக்கு கனடாவுக்கு போயிட்டா அப்பாவை பார்க்க முடியாது, கடைசி ஒரு இடம் போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவோ அப்படி மட்டும் பண்ணாத, அங்க போக வேணாம், நீ உடனே ஃபாரினுக்கு கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் அவங்க அழுது அதை சாதிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோனோட அப்பாவை பாக்குறதுக்காக அப்பாவோட வீட்டுக்கு வர ஹீரோனோட அப்பாவும் குழந்தைய தனியா கொடுத்து விட்டுட்டு ஹீரோன் கிட்ட அவங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து போட அதை பார்த்த ஹீரோன் அதிர்ச்சியில உட்காந்துகிட்டு இருக்க ஏன் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ ஓடக்கு வந்து அவங்க ஒண்ணு அப்ளை பண்ணல, நான் தான் அப்ளை பண்ணேன், உங்க பொண்ணு எனக்கு போர் அடிச்சிருச்சு, எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரி அந்த விஷயத்தை திசை திருப்புறாரு. அதை கேட்டு செம்மையா கோபமான ஹீரோனோட அப்பாவும் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சு விழுக்கிறாரு. ஹீரோனால அதை தடுக்கவே முடியல. இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த விஷயம் ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிய வர அவங்களும் அங்க வந்து தடுக்க பாக்குறாங்க. உன் பையனுக்கு என் பொண்ணு போர் அடிச்சிருச்சான், வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கா அப்படின்னு அவரு சொல்ல ஹீரோட அம்மாவும் அதை நம்ப மாட்டாங்க. ஆனா ஹீரோவும் அது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஹீரோ மேல கோவப்பட்டு இவனை இங்கே கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவும் அழுதுகிட்டு இருக்க தன்னோட பொண்ணு கிட்ட வந்து நீ ஃபீல் பண்ணாதமா, உனக்கு நம்ம ஜாதியிலே வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு இன்னும் ஹீரோன் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோனோட அப்பாவும் சொல்றாரு டிவோர்ஸ் ஆனா மட்டும்தான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா, ஏன் அவன் செத்து போனா கூட இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது ஹீரோவை கொல்றதுக்கு அவர் ஏற்கனவே ஆளுங்களை அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் பாரியும் ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோவை சுத்தி போடுறாங்க ஹீரோவோட மாமாவோட ஆளுங்க. அங்க பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் இங்க ஹீரோனோ வேற வழியே இல்லாம நான் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வச்சேன், நான் பாரியத்தை லவ் பண்ணேன், எங்களுக்காக கல்யாணம் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணது அகந்தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோனோட அப்பா பயங்கரமா அதிர்ச்சி ஆடுறாரு. இப்ப தன்னோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி ஹீரோவை விட்டுட்டு பாரிய கொலை சொல்லிருப்பாரு போல, அதனால அவங்க பாரிய கொலை போக ஹீரோவோ அவங்க கூட சண்டை போட்டு பாரிய காப்பாத்துறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோனோட அப்பாவும் இது எல்லாமே சரியாகணும்னா அந்த குழந்தை சாகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோன் சொல்ல கேட்காம அவங்கள தட்டி விட்டுட்டு அந்த குழந்தைய கொல்றதுக்காக கார்ல தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஹீரோக்கு எப்படியே தெரிய வருது. உடனே அவரும் அவரோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு குழந்தைய காப்பாத்த போய்கிட்டு இருக்காரு. ஒரு ரோட்டு கிட்ட கார் நிப்பாட்டின ஹீரோனோட அப்பா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு ஏரிக்கரைக்கு வந்து அந்த இடத்துல வச்சு துப்பாக்கிய வச்சு அந்த குழந்தைய சுட்டு கொல்றதுக்காக பார்க்கும்போது திடீர்னு மின்னல் வெட்டுவே இடி இடிக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்துல ஹீரோனோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஏற்கனவே அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர ஒரு கட்டத்துல சுட முடியாம அப்படியே மயங்கி அதே இடத்துல விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோனோட அப்பா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்ப நல்லதா இருக்காரு. அங்க வந்த டாக்டரும் உங்களை காப்பாத்தினதே உங்க பேர குழந்தைதான், அந்த பேர குழந்தை என்ன நினைச்சுன்னு தெரியல, அந்த பேர குழந்தை நீங்க அப்படி ஆனதுக்கு அப்புறம் தவந்து ரோட்டுக்கு வந்துருச்சு, அந்த குழந்தைய பார்த்து பொதுமக்கள் தான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க, உங்களை காப்பாத்தினதே அந்த பேர குழந்தை தான் அப்படி சொல்றாரு. அதே நேரத்துல அந்த ரூமுக்கு வெளியில ஹீரோ ஹீரோயின் பாரு எல்லாரும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்க அப்பா எங்களை சும்மா விட மாட்டாரு, நாங்க இங்க இருந்து கிளம்புற அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது யதார்த்தமா ஹீரோவா ரூமுக்குள்ள பாக்க அங்க அவரோட மாமா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு புரிய வருது தன்னோட மாமா தப்ப உணர்ந்துட்டாருன்னு. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு நேரா தன்னோட மாமா கிட்ட போய் அவரை திருத்துற மாதிரி பேசுறாரு. இந்த மாதிரி ஜாதி இதெல்லாம் பாக்காதீங்க, உங்க பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு பல டைலாக்க பேச தெரிஞ்சிட்டாரு. இருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படி சொல்ல அங்கிருந்து ஹீரோ வெளியில வரும்போது ஆணவ கொலை பண்றவங்க எல்லாத்தையுமே சூப்பரா அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வராரு. வெளியில வந்த ஹீரோ அவங்க பொண்ணையும் பாரையும் உள்ள அனுப்பி அப்பா கிட்ட பேச சொல்ல அவங்களும் உள்ள போய் சமாதானம் ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோ அந்த குழந்தை கிட்ட உண்மையிலே நீங்க உங்க தாத்தாவை காப்பாத்தினியா அப்படி சொல்லும்போது ஒரு பிளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு தான் எப்படியே கண்டுபிடிச்சு தன்னோட மாமாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க, அந்த குழந்தையுமே காப்பாத்திருப்பாங்க. தன்னோட மாமா திருந்தன அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டரை வச்சு அப்படி ஒரு பொய்ய சொல்ல வச்சிருப்பாரு. இப்ப திருந்தன ஹீரோவோட மாமா ஹீரோவை கண்டுக்காம அவரோட பேர பிள்ளையவும் புதுசா வந்த மாப்பிள்ளை மேல பாசம் காட்டுற மாதிரி இருக்கவும் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாவே இருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு ஒரு கூல் டூடா சந்தோஷமா இருக்கிற தன்னோட மாமா பொண்ணை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே கேஷுவல் எடுத்துக்கிட்டு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா ஹீரோட அம்மா கிட்ட வந்து தங்கச்சிய கொன்னது தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட மாமாவும் தங்கச்சிய கொன்ன அந்த கேஸ்ல சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போறாரு. படம் முடியும் போது ஹீரோ இப்ப சிங்கிளா தானே இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் போலோயிட் கேமராவை வாங்குறதுக்காக ஹீரோவை பாப்பல பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு உண்மையிலேயே ஹீரோவை லவ் பண்றாங்க போல. ஹீரோட அம்மாவோட முன்னாடியே ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு எப்படி ஹீரோயின் ப்ரொபோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹீரோவுக்கு அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ண ஹீரோக்குமே அந்த பொண்ணு இப்ப பிடிச்சிருக்கும் போல. உடனே சம்மதம் சொல்றாரு. அதை பார்த்து ஹீரோவும் அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சந்தோஷம் இருக்கிற மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் படத்துல மீட் பண்ணலாம். பாய்.